அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடகங்களை வருக வருக வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூவோட எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் மீட் இருக்கு. எல்லாரும் இருந்து பிரஸ் மீட் Q&A இருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, sir. ரத்னம் பாரி for Mr. கார்த்திகேயன் சந்தானம் அவர்கள். சார், நடுவில் நீங்கள் வந்து சென்டரில் நிற்கணும் சார். திஸ் இஸ் யோர் தருணம், உங்கள் மூமெண்ட் இது. அண்ட் விஷால் சாரை பற்றி நாங்கள் நிறைய ஆன் அ டெய்லி பேசிஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் இந்த படத்தில் விஷால் சார் மாதிரி ஒரு ரூட்டடான, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஹீரோவை நான் காஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம், அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்தது? ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் அண்டு பிரசன்ட் மீடியா அண்ட் all the well-wishers from family, friends and the entire cast and crew. First of all, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை நிக்கில் சார் வேகமாக பின்னாடி கூப்பிடும்போது நான் பயந்துட்டேன். ஏதோ பஞ்சாயத்து போல், ஐயோ என்னடா ப்ரொடியூசரை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த என்ட்ரிலாம் எனக்கே புதுசு, கூச்சமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கெஞ்சினேன், நான் முன்னாடியே வந்துடுறேன்ட்டு, உடலை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட், கான்ட்ரவர்ஷியல், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் 3rd year. ஐம் ஷுர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படிக்கும்போது போய் பார்த்தம்போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவா, ஹரி சார் டிரெக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போம்னு நான் என் வாழ்க்கையிலே நினச்சது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்பயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படா நீ ப்ரொடியூசர் ஆன அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் அதை எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா அந்த வேலைக்கான ஊதியமாக நான் வாங்கிக்கிறேன். அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேரவேனில். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சாரை மீட் பண்ணுறதுக்கு, மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்த்து பேசினோடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். அண்ட் ஐ எம் சம்ஒன் ஹூ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் த வைப்ஸ். ஏன்னா அது மட்டும்தான் நான் நம்புவேன். அண்ட் ஐ டேக் டிசிஷன்ஸ் பை கன்விக்ஷன் அண்ட் இன்ஸ்டிங். நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு. கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்பயே இட்ஸ் பீன் 2.5-3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணார். பண்ணி முடித்த உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில் அதை எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த 2 காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அண்ட் ஃபாலோட் பை தம் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார். தென் சமுத்திரகனி சார் வாஸ் தேர் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் செலக்டட். அண்ட் இட்ஸ் பீன் அ கேக் வாக் ஜேர்னி ஃபார் மீ. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டுடியோஸ்லையும் சரி, என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை co-producer அலங்கார் பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் ரைஸில் தே ஹவ் சப்போர்ட்டட் இட். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்குது. மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க. ஜி சைடில் ஐ ஹேட் வினோத் அண்ட் யூடிவின்ற அவர் ஜி மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிருபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் ஜி. ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும்போது மை ஜாப் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையாக, என்னோட படத்துக்கு நேர்மையாக, என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது.
as simple. தேங்க்யூ ஸோ மச் ஸோ வெல் எக்ஸ்பிளைன். நான் இந்த தருணத்தில் ஜி ஸ்டுடியோஸ்லேருந்து அலங்கார் பாண்டியன் சாரை மேடைக்கு அழைக்கலாம். அலங்கார் பாண்டியன் சார் ஜி ஸ்டுடியோஸ் கிடையாது. அலங்கார் பாண்டியன் சார் is a co-producer 100%. and he is from Invenio origin. So you can welcome him over there. Can Alangar you sir, please please come have over. him? Yeah. Mr. Vinod sir from Z Studios, can we also have you on stage? இந்த ஒரு தருணத்தில் நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் என்னோட ஒய்ஃப் தேவிகா, என் பையன் சஞ்சய், அண்டு என் மாமனார் மாமியார், அண்ட் மை பிரதர் இன் லா கார்த்திக் சுப்ராஜ், அண்ட் மை அண்ணி சத்யா, அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படத்தை பண்ணுறது, ஐ திங்க் எனி ஜாப் இட் நீட் நாட் பி அ ப்ரொடியூசர், எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், இஃப் தேர் ஃபேமிலி இஸ் நாட் பீயிங் சப்போர்ட்டிவ், ஐ திங்க் தட் பர்சன் கேன் நாட் அச்சீவ் வாட் தே வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப். ஸோ எனக்கு என் குடும்பம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு நான் என்றைக்குமே அவங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். அதுதாங்க. தேங்க்யூ. Thank you so much, sir. Sir, do you have anything to add to? கார்த்திக் சொன்னார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் திங் ஐ ஆஸ்க்ட் ஹிம் இஸ் நான் பேசக்கூடாதுன்ட்டு. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் கொலாபரேஷன் வித் ஸ்டோன் பெஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஜிகர் தண்டா, அதுக்கடுத்து ரத்னம். ஸோ ஹோப்ஃபுல்லி தேர்ட் வில் பி மச் மோர் பிகர். அண்ட் மை ஃபேவரட் ஹீரோ மிஸ்டர் விஷால். ஸோ என்ன வேணும்? ஸோ எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்ல முடியும். தேங்க்யூ. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு விஷால் சார் தான் ஆன்போர்டு வந்தார். அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து ஹரி சார் வந்தார். அப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் ஹரி சாருக்கு. ப்ளஸ் விஷால் சார் ஒரு 6 இயர்ஸாக பழக்கம் ஆஸ் அ குட் பிரதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதில் ரொம்ப. ப்ளஸ் ஸ்டோன் பெஞ்ச் இஸ் ஆர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் தமிழ். ஸோ வி ஹவ் டன் அ குட் ஃபிலிம். April 26 கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். Thank you so much. இது ரொம்ப அழகான ஒரு தருணம். 3 பேருமே இங்கே இருக்கீங்க. வணக்கம். அண்ணாவோட பல பன்முகங்கள் இருக்கு. எப்பவுமே அவரோட நிகழ்ச்சியில் சில விஷயங்கள் இருக்கும், கருத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே அவரோட நிகழ்ச்சியில் எங்களோட சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பது பல நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை மாற்றி இந்த பூங்கொத்தோ இல்லை இந்த சிறப்பு பரிசுகள் அடுத்த நேரத்தில் யாருக்கும் பயனில்லாததாக இருக்கும். உங்களை மகிழ்வித்த அந்த நேரத்தில் தான் உங்களை மகிழ்விக்கும். அது மற்றபடி எதுவும் பயனற்றதாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிறப்பு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய பூங்கொத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பா எங்களுடைய ப்ரொடியூசர் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி உதவியை நாங்கள் இந்த நேரத்தில் வழங்க போகிறோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சார்பாக தான் இதை கொடுக்குறோம். இதோட சிறப்பு திட்டத்தை எப்பவுமே எங்களோட நிகழ்ச்சியில் இதை இனிஷியேட் எடுத்து ஒரு கடவுளுக்கு நிகராக இதை வழங்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த நிகழ்வுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு தேவையான தொகையை அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு நம்ம ப்ரொடியூசர் சார் வழங்குவாங்க. ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸியோட தருணம் இது. தேவி ஃபவுண்டேஷன் அந்த என்டையர் டீம் சார்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட். 2 பேருமே சிங்கிள் பேரண்டால இன்னைக்கு இங்கே தேவி ஃபவுண்டேஷன் சார்பாக டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நிறைய படிக்கணும், நிறைய வளரணும். அலங்கார் சார், தேங்க்யூ ஃபார் டூயிங் த ஆனர்ஸ். தேங்க்யூ. இது ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆக்சுவலி ஹரி சார் இங்கே நிற்கிறாரு. ஹரிகிருஷ்ணன் சார் விஷால் சார் மட்டும் மேனேஜ் பண்ணாமல் இங்கே தேவி ஃபவுண்டேஷனையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அழகான இந்த தருணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வேதாமா. தேங்க்யூ ஜெசிதா. நிறைய படிங்க, நல்லா வளருங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. இந்த வாய்ப்பை வழங்கிய என்னோட அண்ணன், என் பாசமிகு அண்ணன் விஷால் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக ஹரி எனக்கு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பழக்கம். ஐ திங்க் படம் சார்ந்து இல்லாமல் வி ஆர் ஹேவிங் சர்டன் கான்வர்சேஷன்ஸ். ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் நிறையா பேர்த்த பணம் இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்றது தெரியாமல் ஒரு வழி இருக்கும். அப்போ நான் ஹரிட்ட நான் சொன்னேன், ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஹரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோன் பெஞ்ச் ஆஸ் அ பிராண்ட் வில் பி
more than happy to support whatever the Devi Foundation is looking for. So அதை நான் சொல்லணும். அது and you're doing a splendid job in that and hats off to you. சார் உங்களுக்கு அப்படி ஒரு நபர் கிடைச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் சார் ஆக்சுவலாக. அண்டு நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் ப்ரெஸ்ஸில் எதுவும் எழுத விடாமல் பண்ணிடுவார் சார். நிக்கில் சார் வந்து எங்களுக்கு, அதாவது நான் சினிமாவுக்கு வர முன்னாடிலேருந்தே நிக்கில் சார் எனக்கு பழக்கம். ஏன்னா கார்த்திக் முதல்ல சினிமாவுக்கு வந்துட்டான், அப்போ நான் கார்த்திக் சூராஜ் மச்சானா சுற்றிட்டு இருந்தேன். பேரே மச்சான் கார்த்திக் தான் சொல்லுவாங்க. இனி வரைக்கும் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்தே ஹீஸ் பீன் த வெல் விஷர் ஃபார் த ஃபேமிலி, for the company, and thank you sir, as always you've been supportive. Thank you so much. Thank you so much. Entire team க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you to photo first look இங்க சார். our set of producers right here. சின்ன ஏவி அவருக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மிஸ்டர் எம் சுகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. சார் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நன்றி. திக்கு சார், சாரி. பேசல. ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டோன் பெஞ்ச் டீம் அனைவருக்கும் நன்றி. விஷால் சார், டார்லிங், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் இதில் ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு சிங்கிள் ஷாட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது மேக்ஸிமம் அது டைரக்டர் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்களாம் ஒத்துழைச்சிருக்கோம். பெட்டராக வந்திருக்கு, பாருங்கள். நன்றி. தேங்க்ஸு சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி. ஹரி சார் வந்து விஷால் சார்கிட்ட வந்து நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும், தாமிரபரணியில் பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும்னு சொன்னப்போ ஆஸ் அ டிஓபி நீங்கள் என்ன எப்படி காமிச்சிருக்கீங்க அவரை படத்தில்? அது நாங்கள் காமிக்கிறோமோ இல்லையா, அந்த 10 வருஷத்தில் இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து அந்த எனர்ஜி கம்மியாகாமல் எத்தனை ஒன் மோர் போனாலுமே அது எனர்ஜியாக விஜய் சாருக்கு அப்புறம் நான் விஷால் சார் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேமரா எத்தனை வாட்டி ஒன் மோர் பண்ணாலும் டயர்டு தெரியாது. ஆர்டிஸ்ட் ஒன் மோர் பண்ணாலும் இமீடியட்டாக டயர்டு தெரிஞ்சிடும். அந்த டயர்டு தெரியாமல் எத்தனை ஒன் மோர் பண்ணாலும் ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப கம்பெனி கொடுத்து ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. நன்றி. தேங்க்யூ சார். இப்படி தான் கம்மியாக பேசுவீங்களா எப்போதுமே? இதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அப்படியா? எனி விச் வேஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ரத்னம். 26ஆம் தேதி உங்கள் ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். Put your hands together once again everybody for our DOP for Ratnam, M. Sukumar sir அவர்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். மாஸ்டர் for Ratnam, கண்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம் சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரத்னம்ல நம்ம சண்டைக்கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம்ல வந்து விஷால் சார் கூட நடிச்சு ஹரி சாரோட டிரெக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். what do you have to say? அனைவருக்கும் வணக்கம். அதுவும் பொதுவாக நான் ஹரி சார்ட்ட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விஷால் சார் தான். அடுத்தது S3, இது 3ஆவது படம். அது இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால் என்றைக்குமே எப்பவுமே அவர் சண்டைக்கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்துருவோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் எப்பவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணினா 7 மணி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்கெல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு. ஏன்னா கேபிள் அது ஒரு ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது.
அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சுகுமார் சார் ரொம்ப அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்ன, அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒன்றா எல்லாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3ஆவது டேக் ஓகே ஆச்சு. எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர், எப்போவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து ரசிக்க போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Put your hands together once again everybody for our stunt master கனல் கண்ணன் சார் அவர்கள். அடுத்ததா இங்க வரப்போற அவர்கள் அப்படிங்கிற பாட்டை பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணி. ஹலோ சார், வணக்கம். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டோன்ட் வரிடா மச்சி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஆமா சார், சென்ட்ரா நினைக்கோங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்கலாம் இங்கே இருக்காங்க. ஹரி சார், சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர்ஸ் யாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு. அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார், வேகமாக ஷார்ட் சொல்லுவார், வேகமாக கம்போஸ் பண்ணார். அவர் வேகத்துக்கு நான் போடணும். சார் எங்கே மாஸ்டர் காணா, நான் இங்கே இருப்பேன் சார், கீழே இருக்கேன் சார் ஒன்று. ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவர் அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைமில் பார்த்தேன் சாரை. சாமி, அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருக, ஆமாம் அந்த என்ன படம், தாமிரபரணி, சாரி சார், தாமிரபரணி, அப்புறம் பூஜை, நிறைய படங்கள் அவரது இப்போ வரைக்கும். ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமேலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்போத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கூலி, அப்புறம் 3வது படம் திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமிரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தி அவருக்கு. அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவர். அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும். சமுத்திரகனி சகோ, அவர் சகோன்னு தான் நாங்கள் கூப்பிட, அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோடய ஃபேவரட் இருக்கார். அவரை நம்ம பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன். என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணல, நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேறு யாரை விட்டேன், ஏதோ நம்ம சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர், அப்போ சுகு, அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு. அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சிமிலராகவே இருப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜு மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர், இவங்க மாஸ்டர், கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர், அப்புறம் வேறு யாரை விட்டேன், தேங்க்யூ, அவ்வளோதான். சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது உண்மையா பொய்யா? எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, எவ்வளோ தூரத்துக்கு பொய்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு செல்லமே பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா ஹைட்டு வேறு, டம்மான்னும். பட் அப்படியே அந்த 2வது படத்தில் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்கள் 3வது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே தானே? 2வது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரூவைசேஷன், ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை? டன் சார், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அரியண்ணே இங்கே காணோம். அரியண்ணே ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு. அப்புறம் அந்த மேனேஜர்ஸில் நம்ம கணேசனை
ராஜேந்திரன் தெரிய மாட்டார், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிய மாட்டார். ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள். ஆல்ரைட் சார், டோன்ட் வரிடா மச்சி, இன்னைக்கு மட்டும் இல்ல 26th ஏப்ரலுக்கு அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்க போகுது. நம்ம சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. Put your hands together once again everybody for our very own Dinesh Master. Thanks so much. பரவாயில்ல சார். சாரி தேவி சாரை விட்டுட்டேன். தேவி சாரும் நான் ராமகிருஷ்ணா மிஷன் படிக்கும்போது அவர் வெங்கட சுப்பராவ் ஸ்கூல், நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார். அவர் ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன். அவர் அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான். ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள், பவன் கல்யாண் சார் படம் கபர் சிங், அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்கில் நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும், சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது, அந்த கண்ணுன்னே திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ தேவி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. தேங்க்யூ சார். நீங்க கொரியோகிராஃப் பார்ட்னரான PVR ரீப்ரசென்ட் பண்ணி இங்க மிஸ் மீனா மேம், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் டு தி ஸ்டேஜ்? ஹலோ மேம், யூ லுக் as beautiful as always. Can we please மேம், ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷால் சார் ஒரே அடம், ஓகேயா? இந்த ப்ரெசென்ட் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கணுமா, ஸ்பெஷலாக இருக்கணுமா, அண்ட் காஸ்ட்லியாக இருக்கணுமா? உங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், காஸ்ட்லியான ப்ரெசென்ட் தான் நான் வந்து மீனா மேம்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அவர் வந்து அவர் கையால் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபார் திஸ் ஐ வுட் ஆப்வியஸ்லி நீட் விஷால் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ப்ரெசென்ட் மீனா மேம். இங்கே ஆல்ரெடி அது இருக்கு, ஆனால் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சார், அதுதான் கரெக்டாக இருக்கும். யாரு கொடுக்குறாங்க? நிக்கில் சாரை வந்து வெல்கம் பண்ணி இந்த பிரசன்ட்டை வந்து விஷால் சார் சார்பாக இந்த காஸ்ட்லி பிரசன்ட்டை வந்து நாங்க கொடுக்க போறோம். என்னை வச்சு ஏதோ சீன் பண்றாங்கன்னு பிஹைண்ட் த சீன் வர சொன்னாங்க. அப்பவே சொன்ன வரமாட்டேன்ட்டு, நான் முன்னாடியில இருந்து வரேன்ட்டு. மேத்யூ கார்மெண்டா இல்ல பாப்கார்ன் காஸ்ட்லியா? இது உங்க ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது 15 இயர்ஸா, நான் காசு கொடுத்து வாங்கினேன். So how will I say? But point well taken. All of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. Career start பண்ணும்போது I've been with sir. And whenever I change, I come to sir and I always feel he's so updated. He will never have any, minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is, it's an industry about glitz, glamour, movies, camera, action, but you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir. Thank you so much Meena ma'am, and lovely associate இருப்பாரு விஷால் சாருக்கு ஒரு அண்ணன்னு சொல்லலாம். Put your hands together everybody for our very own Samudragani sir. But அதுக்கு முன்னாடி ஒரு AV பார்த்துட்டு வந்துடலாம். Director actor Samudragani அவர்கள். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான், இப்படி ரத்தம் சதயமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரி அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை
ஏரில் இறக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் அவனோட பயணப்படுறது. கார்த்தி 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி. மகிழ்ச்சி. நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இதில் ஒரு நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்கில், இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ணா நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவராக வந்தார், திடீர்னு கடைன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். இது அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததா என்னது? எல்லாம் எதுவாக இருந்தாலும் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அது எங்கள் பயணம் வேற. அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புகிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி வில் see the magic on screen. கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் திரையில். அதனால் 2.25 மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்ணு வச்சுருக்கணும். அப்படி இருக்கும் படம், பாருங்கள். Thank you. Romma nandri sir. Put your hands together once again for our very own Samudrakani sir, our very own Kani Anna actually. இவர் man of music and இவரோட பாட்டை கேட்டு அந்த டியூன்ஸுக்கு நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு தருணத்துல கண்டிப்பா பயங்கரமா ரசிச்சு ஆடி இருப்போம். Time to welcome the one and only our rock star Devi Sri Prasad, also congratulating him on being the recent recipient of the National Film Awards for Best Music Direction. Of course sir, அப்படியே நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, ஏவியை மட்டும் பார்த்துடலாமா? Yes, done. For our rock star Devi Sri Prasad அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு ஏவி. தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ஏவி. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கு இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலி ஆகிடும்ல, அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ அண்ட் தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதில் இந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் அன்றைக்கி ஸ்டுடியோ விஷாலே எடுத்தார். பிரதர் இங்கே நில்லு, இப்படி நில்லு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் தி சேனல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கம்மிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒர்க் பண்ணுறேன்னா ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, இது படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை சொல்லிட்டு. ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே டைரக்டர், ஏன்னா டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால த டைரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வர மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பயுமே ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங். ஸோ
ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரையும் தாண்டி எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹேஸ் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஒர்க். அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது. அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம். அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா, ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே, அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் பயந்துட்டார். அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. And like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது. அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அதுவும் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஹவ் மெட். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களா, அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யோகி பாபு சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்தவுடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டிங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார். அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி சார் கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற ட்ராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு படத்தில். அது வந்து இல்லை, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன், இதில் கதை சொல்லுவேன். அது வந்து த வே த ஸ்க்ரீன் பிளே ஹஸ் கம் அண்ட் உங்கள் 2 பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் தினேஷ் மாஸ்டர், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க, நீங்கள் எல்லா பாடம் தான் கலக்குவீங்க. அண்ட் சுகுமார் சார், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஆன் த திங். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அது என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சொல்லலாம்ல, அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் ஃபைட்னு சொல்லலாம், வெறும் சீன்னு சொல்லலாம். ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாறி, அது ஒரு ஃபைட்டாக மாறி, திருப்பி சேஸாக மாறி, திருப்பி ஃபைட்டாக மாறி, திருப்பி ஒரு எமோஷனாக மாறும். அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ, எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ, விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ, அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, எனக்கு தெரிஞ்சு this is one of the lengthiest single shot, raw single shot ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர், இல்லையா சுகுமார் சார்? லைக் இங்கே நீங்கள் ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசராக அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technology put together or techniques put together. But no, இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா, அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும். எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு. அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுல மட்டும் இல்லை, அவர் சிந்தனையிலையும் இருக்குது, அவர் மேக்கிங்லேயும் இருக்குது, அவரோட அன்புலேயும் அந்த ஸ்பீடு இருக்குது, எல்லாத்துலையும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்காரு. சார், இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலேயே. ரொம்ப நன்றி சார். ஐ ஹேட் கிரேட் டைம். அண்ட் டார்லிங் விஷால் பிரதர்,
யூ ஹவ் அவுட்டன் யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைட். அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்க. So thanks to each and everyone, and I hope you'll all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துடைய பாடல்களில் நாங்கள் 2 ரிலீஸ் பண்ணோம். மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணோம். அது எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ணுறவர் ஒரு மாண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம். பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ ஆல் really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you'll all love the film and make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. நன்றி DSP சார். இன்னைக்கு வந்த கெஸ்ட்லயே ஜாஸ்தி பேசுனது நான் தான். ஏன்னா அவ்வளவு பாட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். ப்ளீஸ் சார். இவ்வளவு பேசின அப்புறம் கேள்வி கேட்கணும்ன்றீங்களே. ஆமா ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து இந்த கேள்விதான் அவர் அவ்வளோ நீங்க வேற தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்லை, சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். when we are all aligned, you know, all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கு. அதுவும் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து ஆங்கர் பண்ணணும் வரை எழுதி வச்சிருக்கு. அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நீங்கள் பேசுனா எப்படி இப்போ பாடணும் இல்லையா, கொஞ்சம் ஆடணும் இல்லையா? வேணாமா அவர் ஆட வேணாமா? எஸ் எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க. இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டைரக்டர் இங்க இருக்காரு, நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு. 3 பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா? எவ்ரிபடி கேன் வி ஹேவ் a huge round of applause for all the 3 of them. அப்பதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பா நிக்கில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன். சரி மாஸ்டர் நீங்க தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க. Vishal sir, can we please have you onto the stage for the first time today? Put your hands together everybody for Ratnam's Don't Worry Bhusha. 19 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த மாஸ் ஸ்டெப் வந்து நம்ம வந்து போட போறோம். யோகி பாபு சாரும் வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம். சார் என்னாச்சு சார், வர முடியுமா எங்களுக்கா? யோகி பாபு சார் பத்தி ஒரு சின்ன மேட்டர் சொல்லலாம். சொல்லுங்க சார். ஜெனரலாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமாக வெஸ்டர்னாக மியூசிக் போட்டு, காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்காக மியூசிக் போடுவோம்ல. இந்த படத்தில் அது உல்ட்டாவாக இருக்கும். ஹீரோ வரும்போது பயங்கர மாசாக ஃபோக்கான மியூசிக் இருக்கும். யோகி பாபு சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம். பியூட்டிஃபுல். யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப்? ஓகே சரி, பரவாயில்ல. ஓகே, so can we have the music please? As we see Vishal sir, Devi Shri Prasad sir and Dinesh Master teaching the both of them hook step of Don't Worry Macha from Ratnam. 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். விட்டு போச்சு எல்லாம் தாண்டி வாழ முடியும் நானே அதுக்கு சாட்சி. Don't worry டா மச்சி, இதை விட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. Don't worry டா மச்சி, அத்தனையும் எப்படியோ தாண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தினேஷ் மாஸ்டர் வந்து லைவ்ல வந்து கோரியோகிராஃப் பண்ண நாங்க வந்து விஷால் சார் அண்ட் டிஎஸ்பி சார் வந்து பார்த்திருக்கோம் இங்க டான்ஸ் பண்றதுக்கு. Thank you so much டிஎஸ்பி சார். We are definitely going to love all the songs. Thank you. Romba thank you. Producers Dhananjayan sir and producer Kadiresan sir onto the stage. படத்தை விஷ் பண்றதுக்காக ரத்னம் படத்தை வந்து விஷ் பண்றதுக்காக 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. Thank you so much for joining us sir. தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி கதிரேசன் சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் ட்ரெஷரர் தனஞ்சயன் சார் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சாரும் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரைட்ஸ் நான் வாங்கினேன்.
அப்புறம் 2014 பூஜை படம், அதுவும் ஹரிஷ் சாரும் விஷால் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயசாந்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றங்கிற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷனை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பண்ணுவார். நான் ஏதை சொல்கிறேன்னா, நான் 2-3 டைம் ஒரு கேரவானில் நிறையா நாள் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர் கார்த்திக் சந்தானம், அவருக்கு நானும் அவரும் ஜாயின் பண்ணி இப்போ ஜிகதான் டபுள் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த ப்ரொடியூசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது. தமிழ் சினிமானுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது, பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார். அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும், ஜி ஸ்டுடியோஸ்க்கும், அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமாக வைரல். எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணி எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொன்னார், இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையர்களும் கேட்க போகிறாங்க, சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம், மீதி 1000 ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்படுது எல்லாரும், இல்லை சார் சோலோ ரிலீஸ் ஆகி வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னாரு. உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக, அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடி நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசுல கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம், இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே. உங்கள் இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன், அரசியல் வேண்டாம். சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும். ரத்னம் படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்னம் படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர் கணி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களாக ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் கொடுப்போன்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.